I'm thankful to God to be with you today. உங்களோடு இந்த நாளில் இருப்பதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். And I believe God has given me a word to share today. தேவன் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள எனக்கு வார்த்தையை தந்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். The Old Testament history, as Apostle Paul says in 1 Corinthians 10, they are written for our instructions. பழைய ஏற்பாட்டு அந்த உடன்படிக்கையின் புஸ்தகம் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல நமக்கு வழிகாட்டும்படியாய் அந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Both their failures and their success written for our instructions. அவர்களுடைய தோல்விகளும் அவர்களுடைய வெற்றிகளும் நம்மை வழிநடத்தும்படியாய் போதிக்கும்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. A few weeks ago I was reading from 2 Peter chapter 2. சில வாரங்களுக்கு முன்பாய் 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலிருந்து நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். That is one of my favorite passage in the scriptures. வேத வசனத்திலே எனக்கு பிரியமான வேத வசனத்தின் பகுதி அது. Where Peter speaks about knowing God. பேதுரு தேவனை அறிவதை பற்றி பேசுகிறார். That's a passage with a message of hope for all those who have failed. தோற்று போன எல்லா மனிதர்களுக்கும் அந்த வசன பகுதி ஒரு நம்பிக்கையின் வார்த்தையாய் இருக்கிறது. Because it is written by Peter, who had a great failure, and then he rose up from that. ஏனென்றால் அந்த வார்த்தையை எழுதின அப்போஸ்தலனாகிய பேதுரு தோற்கடிக்கப்பட்ட ஒரு மனிதன், அந்த தோல்வியிலிருந்து எழுந்த ஒரு மனிதன். A disciple who denied the Lord 3 times and even forgot his calling and went after the world to earn money. அந்த பேதுரு இயேசு கிறிஸ்துவை 3 தரம் மறுதலித்ததும் அல்லாமல் இந்த தன்னுடைய அழைப்பை மறைந்து இந்த உலகத்திற்கு முன்பே அவன் போன ஒரு மனிதன். To earn his living. அவனுடைய வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய். And he says in verse 2 that grace and peace be multiplied to you in the knowledge of God and of Jesus our Lord. 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் இப்படியாய் சொல்லுகிறார், தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. He knew how God's love can change a person. அவர் அறிந்திருந்தார் தேவனுடைய அன்பு ஒரு மனிதனை எப்படி மாற்ற முடியும் என்று. Change the life of a failed man or woman. ஒரு தோற்கடிக்கப்பட்ட மனிதன், ஒரு தோற்கடிக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை அதை எப்படி மாற்ற முடியும் என்பதை அறிந்திருந்தார். That's because of the divine power, the Holy Spirit of God who has been given to us. அது பரிசுத்த ஆவியினாலே, அந்த தேவனுடைய வல்லமையினாலே, அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வல்லமையினாலே இந்த மாற்றம் ஏற்படுகிறது. And he says that he will provide, that the divine power has provided us everything pertaining to life and godliness. அவர் சொல்லும்போது இந்த திவ்ய வல்லமை ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் நமக்கு தந்தருளி இருக்கிறது என்று. In verse 3 and 4 we read 3-4 வசனங்களை இதை வாசிக்கிறோம். Everything that we need for this earthly life and for our godly life, நம்மளுடைய இந்த spiritual life, நம்மளுடைய இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கும் இந்த தேவனுக்குரிய வாழ்க்கைக்கும் சமுதாயத்துக்குரிய எல்லாவற்றையும் தேவையான அனைத்தையும் அவர் தந்திருக்கிறார். spiritual life, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வேண்டியதை through his power, அவருடைய வல்லமையினாலே, through the knowledge of God, தேவனை அறிகிற அறிவினாலே, and through that God has granted us precious magnificent precious and magnificent promises. அதன் மூலமாய் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு அவர் அருமையான மேன்மையான வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். Why God has given those magnificent precious promises? ஏன் அந்த மேன்மையான அருமையான வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார்? Peter says two things, for two things. 2 காரணங்களுக்காக என்று பேதுரு சொல்கிறார். We all have a struggle in our earthly life as well as in our spiritual life. நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம் அனைவருக்குமே ஒரு போராட்டம் இருக்கிறது. Yeah, and he speaks about to escape. God has given wonderful promises. God has given magnificent promises. God has given his divine power so that we can escape the corruption that is in the world by lust. இந்த அருமையான இந்த மேன்மையான திவ்ய இந்த வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு தந்ததின் காரணம் இந்த இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நாம் தப்பிக்கும்படி. Not only that, அது மாத்திரமல்ல, that we may partake in the divine nature. அவருடைய திவ்ய சுபாவத்திலே நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு.
to escape from the corruption and to partake in the divine nature. இந்த உலகத்தில் உண்டாகிற இச்சையிலிருந்து தப்பி அவருடைய திவ்ய சுபாவத்திலே பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. And in these words, there were two words I want to underline. இங்கு இரண்டு வார்த்தைகளை நான் கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். One is says about godliness in verse 3. மூன்றாம் வசனத்திலே தேவ பக்தி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. And also in the same verse, the knowledge of him. இரண்டு அதே வசனத்திலே தேவனை அறிகிற அறிவு. So how do you define godliness? தேவ பக்தியை நாம் எப்படி விவரித்து விளக்கி சொல்ல முடியும்? We may all have different understanding of godliness. தேவ பக்தி குறித்து நாம் நம்முடைய மனதிலே பல புரிதலை நாம் கொண்டிருக்கலாம். You may feel I am reading the scriptures every day. நான் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறேன். I am praying every day. நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன். I am attending all Sunday meetings. எல்லா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நான் பங்கெடுக்கிறேன். I am attending even the midweek meetings. எல்லா வார கூடுகையிலும் நான் பங்கு பெறுகிறேன். I even fast. நான் உபவாசிக்கிறேன். Is that godliness? அதுதான் தேவ பக்தியா? I was really challenged by the definition of godliness when I read in the Living Bible. லிவிங் மொழிபெயர்ப்பிலே தேவ பக்தி என்ற வார்த்தைக்கான அந்த விளக்கத்தை கேட்டு நான் சவாலிடப்பட்டேன். In the Living Bible verse 6. இந்த லிவிங் பைபிள் மொழிபெயர்ப்பிலே 6வது வசனம். There at the end it was mentioned as godliness. கடைசியிலே தேவ பக்தி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. And here, I really like this definition of godliness in the Living Bible. இந்த லிவிங் பைபிள் மொழிபெயர்ப்பிலே இந்த தேவ பக்திக்கான அந்த விளக்க வார்த்தையை நான் விரும்புகிறேன். Godliness is gladly letting God have his way with me. தேவ பக்தி என்பது சந்தோஷமாய் தேவன் தன்னுடைய வழியை என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதிப்பது. ஆண்டவர் செய்யறதுக்கு நான் அனுமதிக்கிறேன். தேவன் செய்கிற gladly letting God have his way with me. சந்தோஷமாய் தேவன் அவருடைய வழியை என்னுடைய வாழ்க்கையிலே செய்ய அனுமதிப்பது. And knowledge, the definition given in that passage in the Living Bible is what the knowledge means: learn to know God, his love better, and discover what he wants you to do. அந்த தேவனை பற்றிய அறிவு என்பது தேவ அன்பை அறிந்து கொள்வது, அவர் நம்மிடத்தில் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்வது, கண்டுபிடிப்பது. Learn to know God better and discover what he wants you to do. தேவனை அதிகமாய் அறிந்து கொள்வது, அவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை கண்டுபிடிப்பது. Godliness is gladly letting God to have his way with me. தேவ பக்தி என்பது தேவன் சந்தோஷமாய் அவருடைய வழியை என்னுடைய வாழ்க்கையிலே செய்ய அனுமதிப்பது. And knowing God better and better. தேவனை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்வது. Knowing God, knowing his love better and better. தேவனுடைய அன்பை அதிகமாய் அறிந்து கொள்வது. And to discover what God wants me to do. ஆண்டவர் என்னிடத்தில் என் வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை கண்டுபிடிப்பது. Hosea says in chapter 4 verse 6. ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்கிறார்: My people are destroyed for the lack of knowledge. என்னுடைய ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். He went on to say, you have forgotten the law of your God. தொடர்ந்து அவர் சொல்லும் பொழுது, தேவனுடைய உடன்படிக்கை, தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் மறந்து போனீர்கள். I would paraphrase that verse for myself like this. அந்த வசனத்தை எனக்கு இப்படியாய் நான் தொகுத்து எடுத்துக்கொள்கிறேன். You have forgotten to listen to me. நீ எனக்கு செவி கொடுப்பதை மறந்து போனாய். You have forgotten to listen to me. எனக்கு செவி கொடுப்பதை, என்னிடத்தில் கேட்பதை நீ மறந்து போனாய். And so the Lord went on to say, I will also forget your children. அதை தொடர்ந்து ஆண்டவர் சொல்கிறார், அதனால் நான் உன்னுடைய பிள்ளைகளை மறந்து விடுவேன். Listening to God. தேவனுக்கு செவி கொடுப்பது. If you read the history in the scriptures,
history of godly men and women in the scriptures, even outside the scriptures, தேவனுடைய வார்த்தையிலும் சரி வெளியிலும் சரி தேவ பக்தியுள்ள மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் வாசிக்கும் பொழுது the spiritual success of men and women, அந்த ஆவிக்குரிய அந்த தேவபக்தியுள்ள சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே இருக்கிற ஆவிக்குரிய வெற்றியின் காரணம், I realized it depended on one thing, that they listened to God and obeyed. நான் கண்டுபிடித்தது அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்ததுதான். They listened to God faithfully. உத்தமமாய் உண்மையாய் தேவனுக்கு அவர்கள் செவி கொடுத்தார்கள். They have known God's ways. தேவனுடைய வழிகளை அறிந்திருந்தார்கள். They discovered what He wanted them to do. அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது தேவன் விரும்புகிறார் என்பதை அறிந்து கொண்டார்கள். And finally they gladly let God have His own way with them. கடைசியாக சந்தோஷமாய் தேவன் அவருடைய வழியை தன்னுடைய வாழ்க்கையிலே செய்ய அனுமதித்தார்கள். This is true godliness. அதுதான் உண்மையான தேவபக்தி. Their success or failure depended on this one thing. அவர்களுடைய வெற்றியும் தோல்வியும் இந்த ஒரு காரியத்தில் மாத்திரம்தான் இருந்தது. How they listened to God. எப்படி தேவனுக்கு செவி கொடுத்தார்கள் என்பதை பொறுத்து. They had success when they listened to God. அவர்கள் தேவனுக்கு செவி கொடுத்த பொழுது வெற்றி பெற்றார்கள். And they failed when they did not listen to God. அவர்கள் தேவனுக்கு செவி கொடுக்காத பொழுது தோல்வி அடைந்தார்கள். I was reading the book of Joshua. யோசுவாவின் புத்தகத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். He was after Moses. He was appointed as a leader. மோசேக்கு பிறகு யோசுவா தலைவனாக நியமிக்கப்படுகிறார். God anointed him. தேவன் அவரை அபிஷேகித்தார். And we read in chapter 1 verse 2. 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். The Lord told him very clearly, தேவன் அவரோடு தெளிவாய் இந்த காரியத்தை பேசினார். arise and cross Jordan. Cross this Jordan. எழுந்து இந்த யோர்தானை கடந்து போங்கள். You and all the people. நீயும் சகல இஸ்ரவேல் ஜனங்களும். And the Lord told in very clearly in verse 8 also. 8ஆம் வசனத்திலே மிக தெளிவாய் தேவன் திரும்ப சொல்கிறார். This book of the law shall not depart from your mouth, but you shall meditate on it day and night, so that you may be careful to do according to all that is written in it. For then you will make your way prosperous, and then you will have success. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறவன்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். The Lord was telling him, your success depend on this one thing. ஆண்டவர் அவரிடத்தில் சொல்லுகிறார், உன்னுடைய வெற்றி இந்த ஒரு காரியத்தை பொறுத்தது. Meditate on my word day and night. இரவும் பகலும் என்னுடைய வார்த்தையை நீ தியானிக்க வேண்டும். That means the Lord is telling him, you listen to me. அதனுடைய அர்த்தம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு செவி கொடுக்க வேண்டும். And be careful to obey it. அதை கீழ்ப்படிவதற்கு நீ கவனமாய் இருக்க வேண்டும். Listen and obey. செவி கொடுத்து கீழ்ப்படி. Then the Lord encouraged him, be strong and courageous. அதற்கு பிறகு தேவன் அவர் உற்சாகப்படுத்துகிறார், தைரியமாய் திடமனதாய் பலம் கொண்டிரு. If you listen to me and obey me, நீ எனக்கு செவி கொடுத்து எனக்கு கீழ்ப்படிந்தால், I am with you wherever you go. நீ எங்கு போனாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். The Lord your God is with you wherever you go. உன் தேவனாகிய கர்த்தர் நீ எங்கெல்லாம் போகிறாய் அங்கெல்லாம் உன்னோடு கூட இருக்கிறார். Joshua, he listened to God very carefully. யோசுவா மிக கவனமாய் தேவனுக்கு செவி கொடுத்தார். If in chapter 3, யோசுவா 3ஆம் அதிகாரத்திலே we read there how he and his people have to cross Jordan. எப்படி அவரும் அவருடைய ஜனங்களும் யோர்தானை கடக்க வேண்டும் என்று He listened to God. தேவனுக்கு செவி கொடுத்தார். The Lord told him very clearly how they should cross. எப்படி அந்த யோர்தானை கடக்க வேண்டும் என்று மிக தெளிவாய் தேவன் அவர்களுக்கு சொல்கிறார். And so we read in verse 5 and 6, he spoke to the people, he spoke to the priests, all what they should do by listening to God. யோசுவா 3ஆம் அதிகாரம் 5-6ஆம் வசனத்திலே தேவனுக்கு செவி கொடுத்து ஜனங்களோடும் ஆசாரியர்களோடும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி கடக்க வேண்டும் என்று சொல்கிறார். And the Lord was seeing that. தேவன் அதை பார்த்து கொண்டிருந்தார். How this man, how Joshua is listening to me and telling people, and how he is trying to obey the Lord. யோசுவா தனக்கு செவி கொடுத்து ஜனங்களுக்கு அதை போதித்து எப்படி அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை அதை
தேவன் பார்த்து கொண்டிருந்தார். especially crossing the Jordan. குறிப்பாக அந்த யோர்தானை கடப்பது. Yeah, we have heard many times in the church about the crossing Jordan is equivalent to the way of the cross. நாம் अनेक முறை சபையிலே கேட்டிருக்கிறோம், யோர்தானை கடப்பது என்பது அந்த சிலுவையின் பாதையை குறிக்கிறது. To putting ourselves self to death. நம்முடைய சுயத்தை சாகடிப்பது, மரிக்க ஒப்பு கொடுப்பது. The Lord gave them instructions. தேவன் அவர்களுக்கு அந்த வழிகளை சொல்லுகிறார். And they walked over, crossed the Jordan river. யோர்தானை கடந்து போகிறார்கள். And the Lord was so happy. தேவன் சந்தோஷமாக இருக்கிறார். And the Lord said in verse 7. 7ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், He was very happy about Joshua. யோசுவாவை குறித்து அவர் சந்தோஷப்படுகிறார். Because he listened and obeyed. ஏனென்றால் செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிகிறவனாய் இருந்தார். He said, from this day I will begin to exalt you in the sight of all Israel, that they may know that just as I have been with Moses, I will be with you. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். And again we read in chapter 4 verse 14. 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை திரும்ப வாசிக்கிறோம். So on that day the Lord exalted Joshua in the sight of all Israel, so that they revered him just as they revered Moses all the days of his life. அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினால், அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். He got the same honor as Moses had. மோசேக்கு கிடைத்த அதே கனத்தை அவன் பெற்றுக்கொண்டான். Did he become proud about it? அதை குறித்து அவர் பெருமை அடைந்தாரா? He told the Israelites after this great miracle, இந்த பெரிய அற்புதத்திற்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் அவர் சொன்ன காரியம், in verse 22, chapter 4 verse 22, 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே he is telling to the Israelites, you shall inform your children, saying, Israel crossed this Jordan on dry ground. உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியா இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். You tell your children how the Lord today made you to cross Jordan, exactly like the Lord led through Moses to cross the Red Sea. நீ உங்களுடைய பிள்ளைகளிடத்தை சொல்ல வேண்டும், எப்படி மோசேயின் மூலமாய் அந்த செங்கடலை ஜனங்கள் கடந்தார்களோ அதே போல இந்த யோர்தானை எப்படி தேவன் கடக்க பண்ணினார் என்பதை சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். He was not telling them. You tell your children how Joshua made all the people to cross the Jordan. அவர் ஜனங்களிடத்திலே எப்படி யோசுவா இந்த ஜனங்களை எல்லாம் யோர்தானை கடக்க செய்தார் என்று பிள்ளைகளிடத்தில் சொல்ல வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. Like Moses did, I also did. Joshua also did. You tell to your children. He did not say that. மோசே செய்தது போல யோசுவாவும் செய்தார் என்று உங்கள் பிள்ளைகளிடத்திலே சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை. We read in verse 23 and 24. If you read that, his message is, the Lord did it. Lord did it. 23 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், தேவன் அதை செய்தார் என்று சொல்கிறார். He gave all the glory to the Lord. எல்லா கனத்தையும் மகிமையும் தேவனுக்கு கொடுத்தார். Lord your God, he dried up the waters of Jordan. இந்த தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த யோர்தானை அவர் வற்றி போக செய்தார். Not all the people will know that Joshua did it. யோசுவா செய்தார் என்று ஜனங்கள் அறிய வேண்டாம். But all the people, verse 24, all the peoples of the earth may know that the hand of the Lord is mighty, so that he may fear the Lord your God forever. 24ஆம் வசனம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை கடந்து தீரும் மட்டும் உங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கு செய்ததை இந்த உலகத்தில் ஜனங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்கிறார். He listened to God, he obeyed, he gave the glory to the Lord. தேவனுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து மகிமை தேவனுக்கு கொடுத்தார். In chapter 5, 5ஆம் அதிகாரத்திலே again he listened to the Lord. திரும்ப தேவனுக்கு செவி கொடுக்கிறார். And gladly let God have his own way. தேவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த சந்தோஷமாய் அவருடைய வழியை செய்யும்படி அனுமதிக்கிறார். God asked him to circumcise all the that all the men should be circumcised. தேவன் அவரிடத்திலே எல்லா ஜனங்கள் எல்லா ஆண்களையும் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். And they did it. அதை செய்தார்கள். And Joshua, I think he was seeking the Lord in prayer. நான் நம்புகிறேன் யோசுவா தேவ சமூகத்திலே தேவனை தேடிக் கொண்டிருந்தார். His eyes were upon the Lord. அவருடைய கண்கள் தேவன் மேல் இருந்திருக்கு. He was looking up to heaven. அவன் பரலோகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். Lord, what do you want? What do you want to say to us? ஆண்டவரே, நீர் எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்? No, we read that in chapter 5 verse 13. 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அதை வாசிக்கிறோம். It says in verse 13, 13ஆம் வசனத்திலே, Joshua, when he lifted up
lifted up his eyes and looked. யோசுவா தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது He was looking to the Lord. தேவனை நோக்கி பார்க்கிறார். Lord, what should I do? ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? What do you want me? What do you want to say to us? ஆண்டவரே, நீர் எங்களிடத்தில் என்ன சொல்ல விரும்புகிறீர்? He was looking to the Lord in that prayer. அந்த கதறலோடு, அந்த ஜெபத்தோடு தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். And he saw a man standing opposite him with a drawn sword in his hand. ஒரு உருவின பட்டயத்தோடு இருக்கிற ஒரு மனிதன் இருக்கிறதை அவர் காண்கிறார். And his heart cry, his prayer was verse 14. அவருடைய இருதயத்தின் ஜெபம் அந்த 14ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். What has my Lord to say to his servant? ஆண்டவர் உமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்ன என்று கேட்கிறார். He looked up to the Lord in prayer. ஜெபத்திலே தேவனை நோக்கி பார்க்கிறார். We read this phrase in Philippians chapter 4 verse 6. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். That one phrase. ஒரு வார்த்தை. ஒரு வாசகம். Everything by prayer. எல்லாவற்றையும் ஜெபத்தின் மூலமாய். Everything by prayer. எல்லாவற்றையும் ஜெபத்தின் மூலமாய். Philippians 4:6. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Joshua had that attitude. யோசுவாவுக்கு அப்படிப்பட்ட மனப்பான்மை இருந்தது. He was listening to God. தேவனுக்கு செவி கொடுத்தார். Lord, what has my Lord to say to his servant? ஆண்டவரே, நீர் உம்முடைய அடியானுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்? In the entire war before Jericho, in a war against Jericho, இந்த எரிகோக்கு எதிராக இருக்கிற அந்த முழு யுத்தத்திலும், which is the first battle for Joshua as a leader, யோசுவா தலைவனான பிறகு அவர் சந்தித்த முதல் யுத்தமாய் இருந்தது. He was completely depending on God. முற்றிலுமாய் தேவனை சார்ந்திருந்தார். He listened and obeyed. தொடர்ந்து செவி கொடுத்து கீழ்ப்படிந்தார். And there was victory and great victory. அங்கு ஜெயம், மிகப்பெரிய ஜெயம் கிடைத்தது. We read in Joshua chapter 6. யோசுவா 6ஆம் அதிகாரத்திலே நாம் இப்படியே வாசிக்கிறோம். So after the great victory in Jericho, அந்த எரிகோவிலே கிடைத்த பெரிய வெற்றிக்கு பிறகு, the Lord says, verse 27, the Lord was with Joshua and his fame was in all the land. 27ஆம் வசனத்திலே இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. Everything by prayer. எல்லாமே ஜெபத்தின் மூலமாய். We know what the real prayer is. நாம் அறிந்திருக்கிறோம் உண்மையான ஜெபம் என்னவென்று. It's listening to God. தேவனுக்கு செவி கொடுப்பது. That is what has been emphasized in our church through Brother Zach. சகோதரர் ஜாக் மூலமாய் அதைத்தான் நம்முடைய சபையிலே வலியுறுத்தி நாம் சொல்ல கேட்டிருக்கிறோம். Prayer is listening. ஜெபம் என்பது தேவனுக்கு செவி கொடுப்பது. Everything by prayer means everything by listening. எல்லாவற்றையும் ஜெபத்தின் மூலமாய் என்றால் எல்லாவற்றையும் தேவனுக்கு செவி கொடுத்து கேட்பது. That is the best way to prepare ourselves for anything. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை எல்லாவற்றுக்கும் ஆயத்தம் செய்வதற்கு அதுதான் சிறந்த வழி. And Joshua learned that. யோசுவா அதை கற்றுக்கொண்டார். And he prepared himself. அவர் தன்னை அதற்காக ஆயத்தப்படுத்தினார். He prepared himself by listening, by prayer, by listening. அவர் தேவனுக்கு செவி கொடுத்து ஜெபத்தின் மூலமாய் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டார். Our life is also a battle. நம்முடைய வாழ்க்கையும் ஒரு யுத்த களம் தான். And which needs preparation every day. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபை நமக்கு தேவையாய் இருக்கிறது. Everything by prayer, everything by listening to God. எல்லாவற்றையும் ஜெபத்தின் மூலமாய், எல்லாவற்றையும் தேவனுக்கு செவி கொடுப்பதின் மூலமாய். That is the way to victory. அதுதான் ஜெயத்தின் வழி. As the Lord told Joshua, as he was with Joshua, the Lord will be with us. யோசுவாவினிடத்திலே ஆண்டவர் சொன்னது போல, யோசுவா நான் உன்னோடு கூட இருப்பேன் என்பது போல நம்மோடும் தேவன் இருப்பார். As we know his ways and as we gladly let him to have his own way with us, he will be with us. அவருடைய வழிகளை அறிந்து அவர் சந்தோஷமாய் அவருடைய வழியை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய அனுமதிக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இருப்பார். There are other examples in the scriptures. வேதாகமத்திலே இன்னும் अनेक உதாரணங்கள் இருக்கிறது. We all know about Elijah the prophet. எலியா தீர்க்கதரிசி குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். The success of Elijah was because of one thing. எலியாவின் வெற்றிக்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான். He was also a man who listened to God. அவரும் தேவனுக்கு செவி கொடுக்கிற ஒரு மனிதனாய் இருந்தார். We read that in 1 Kings chapter 17 verse 1 that he introduced himself as a man from the settlers of Gilead, the one who stand before the Lord God. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆகாபுக்கு முன்பாய் நின்ற பொழுது அவர் சொன்னார், நான் தேவனுக்கு முன்பாய் நிற்கிற மனிதன். I am a man who stand before God, I listen to him. நான் தேவனுக்கு முன்பாய் நிற்கிற மனிதன், அவருக்கு செவி கொடுக்கிறவன்.
Everyone sitting here may not have a ministry like Elijah, நாம் இங்கு உட்கார்ந்திருக்கிற எல்லோருமே எலியாவைப் போல ஒரு ஊழியத்தை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். but we all can stand before the Lord. ஆனால் நாம் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடியவர்களாக We இருக்க all முடியும். can sit before the Lord, kneel before the Lord and listen to him. நாம் எல்லோருமே தேவனுக்கு முன்பாக உட்கார்ந்து முழங்கால் படியிட்டு தேவனுக்கு செவி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க முடியும். And we all know the reason for the success of Daniel. தானியேலுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு அந்த காரணத்தை நாம் அறிந்திருக்கிறோம். We read that in Daniel chapter 9 verse 3. தானியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அதை வாசிக்கிறோம். In Daniel 3 it says he turned his attention to seek the Lord in prayer. ஜெபத்தின் மூலமாய் தான் தேவனை தேடும்படி தன்னுடைய முகத்தை தேவனுக்கு நேராக திருப்பினான் என்று பார்க்கிறோம். Means to turn his attention to listen to God. தேவனுக்கு செவி கொடுக்கும்படி தன்னுடைய கவனத்தை தேவன் பக்கம் திருப்பினார். Everything by prayer, everything by listening to God. எல்லாவற்றையும் ஜெபத்தின் மூலமாய், எல்லாவற்றையும் தேவனுக்கு செவி கொடுப்பதின் மூலமாய். No. And we know from the prophecy of Isaiah that is exactly the same way our Lord Jesus also went in as we read in Isaiah chapter 50 verse 4. ஐசையா 50ஆம் அதிகாரம் ஏசாயா 54 வாசிக்கிறது போல நம்முடைய ஆண்டவரும் அதே வழியை அவர் பின்பற்றினார். We have read that passage many times. அநேக முறை அந்த வசன பகுதியை வாசித்திருக்கிறோம். He listened to the Father. பிதாவுக்கு செவி கொடுத்தார். And gladly let God his Father have his own way with him. சந்தோஷமாய் பிதா அவருடைய வழியை தன்னுடைய வாழ்க்கையில செய்ய அனுமதித்தார். Yeah, that's true godliness. அதுதான் உண்மையான தேவ பக்தி. That is a success. That is the reason why he could go through the way of the cross, without any grumbling. அதனால்தான் அவர் எந்த விதமான குறை முறுமுறுப்பு இல்லாமல் அந்த சிலுவையின் பாதையிலே அவர் போய் வெற்றி பெற முடிந்தது. He knew God will be with him. அவர் அறிந்திருந்தார் தேவன் அவரோடு இருப்பார் என்று. And he knew that he will not be ashamed. அவர் அறிந்திருந்தார் he will not be put to shame. அவர் வெட்கப்பட மாட்டார் என்று அறிந்திருந்தார். The secret is listening and letting God have his own way. அதனுடைய ரகசியம் தேவனுக்கு செவி கொடுப்பது, தேவன் அவருடைய வழியை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிப்பது. Their success depended on one thing, my dear brothers and sisters, which do us good if we take to our heart, that is everything by listening to God. அவருடைய வெற்றி எல்லாம் இந்த ஒரே ஒரு காரணத்தினால் தான் இருந்தது, தேவனுக்கு செவி கொடுப்பதின் மூலமாய். இதை நம்முடைய இருதயத்திலே நாம் பதித்துக் கொள்வோம். And to obey him. அவருக்கு கீழ்ப்படிவதன் மூலமாய். And we also read the sad part of not listening to God. அதே போல தேவனுக்கு செவி கொடாமல் போனதினாலே ஒரு துக்கமான அந்த காரியத்தை நாம் வாசிக்கிறோம். Elijah, he was a great prophet. எலியா மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி. He had the reputation of always standing before the Lord. எப்பொழுதுமே தேவனுக்கு முன்பாய் நிற்கக்கூடிய ஒரு மனிதன் என்ற பெயரை பெற்றிருந்தார். But when he failed to listen to God, ஆனால் தேவனுக்கு செவி கொடுப்பதை அவர் விட்டுவிட்ட பொழுது, when he was in trouble, அவர் பிரச்சனையில் இருந்த பொழுது, we read that in 1 Kings chapter 19. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். Chapter 19. 19ஆம் அதிகாரம். You know that evil woman Jezebel, she sent a message to Elijah. ஏசபேல் அந்த மோசமான அந்த ஸ்திரீ எலியாவுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார். Instead of standing before the Lord, தேவனுக்கு முன்பாய் நிற்பதற்கு பதிலாக, instead of standing before and listening to God, தேவனுக்கு முன்பாய் நின்று அவருக்கு செவி கொடுப்பதற்கு பதிலாக, he failed to listen. அந்த தேவனுக்கு செவி கொடுப்பதிலே அவர் தோல்வி அடைந்து விட்டார். What was the result? அதனுடைய விளைவு என்ன? It was such a miserable thing. மிக மோசமான நிர்பந்தமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார். Self pity came, discouragement came, சுய பரிதாபம், சோர்வு இவைகள் வந்தது. And instead of standing before the Lord, we read in the further down, he was sleeping. அவர் தேவனுக்கு முன்பாய் நிற்பதற்கு பதிலாக தூங்கிக் கொண்டிருந்தார் என்று கீழே வாசிக்கிறோம். And so the Lord put him on the shelf for some time. ஆண்டவர் கொஞ்ச நாள் அவரை ஷெல்ஃபிலே வைக்க வேண்டியதாக இருந்தது. When we don't listen to God, நாம் தேவனுக்கு செவி கொடுக்காமல் போகும் பொழுது, we learn from the history, நாம் வரலாற்றிலிருந்து இதை வாசிக்கிறோம், that when godly men, even if they are powerful, they had a powerful ministry, when they failed to listen to God, the Lord put them in the shelf. தேவ பக்தியுள்ள மனிதர்கள், வல்லமையான தேவ மனிதர்களாக இருந்தாலும், Elijah, எலியாவை போல மனிதர்களாக இருந்தாலும் தேவனுக்கு செவி கொடுக்காத பொழுது
தேவன் அவர்களை ஷெல்ஃப்லே வைக்க வேண்டியதா இருந்தது. And we know, as I said, Joshua, he had a great victory in Jericho. நாம் கேட்டது போல் சொன்னது போல யோசுவாவுக்கு அந்த எரிகோவிலே மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைத்தது. We saw how he prepared himself by listening to God. தேவனுக்கு செவி கொடுத்து எப்படி தன்னை ஆயத்தப்படுத்தினான் என்பதை நாம் கேட்டோம். In my office when years ago, பல ஆண்டுகளுக்கு முன்பாக என் அலுவலகத்திலே the Lord taught me one thing. ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். When we do research in the lab, இந்த லேப்லே சில ஆராய்ச்சிகள் do some chemical reactions, சில கெமிக்கல் வேதிய மாற்றங்களை நாங்கள் ஆராய்ச்சி செய்யும் we do it in a small level, சின்ன குறைந்த ஒரு அளவிலே அதை செய்வோம். then it has to be taken to higher level, அதற்கு பிறகு a big scale, பெரிய அளவிலே அதே ஆராய்ச்சிகளை செய்ய வேண்டியதாக இருக்கும். So there are some reactions which are very very difficult. சில அதனுடைய விளைவுகள் மிக கடினமானதா இருக்கும். It will not go as one expects. ஒருவன் எதிர்பார்ப்பது போல அந்த விளைவுகள் இருக்காது. There will be lot of impurities. அநேக அசுத்தங்கள் அதில் வர முடியும். Unwanted products will be formed. அதிலிருந்து தேவையில்லாத சில காரியங்கள் உருவாக முடியும். So when we scale it up in the plant, அதை நாங்கள் அந்த பிளான்ட்லே அதை நிறுத்தி பார்க்கும் பொழுது, do it in a bigger scale, பெரிய அளவிலே அதை செய்து பார்க்கும் பொழுது, and the reaction might go, it may not be very smooth. அது மிக சுமூகமாய் அந்த காரியங்கள் போகாமல் இருக்கலாம். And those times I'll really seek the Lord. அந்த மாதிரி அப்படிப்பட்ட நேரங்களிலே நான் உண்மையாய் தேவனை நான் தேடுவது உண்டு. Lord, please help me. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். Lord, I pray that this reaction will go smoothly without any issue. ஆண்டவரே இந்த எல்லா வேதியியல் காரியங்கள் எல்லாம் நேர்த்தியாய் போக வேண்டும், எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது. Sometimes I will even tell my brothers to pray for. சில நேரத்தில் சகோதரர்களிடத்தில் அதுக்காக ஜெபிக்கும்படியாக நான் கேட்டிருக்கிறேன். And the Lord in his mercy will allow that reaction to go very smoothly. ஆண்டவர் அவருடைய இரக்கத்தினாலே அந்த காரியங்கள் எல்லாம் நேர்த்தியாய் சுமூகமாய் போகும்படி அனுமதித்திருக்கிறார். But there are some reactions which goes very smoothly. ஆனால் சில அப்படிப்பட்ட காரியங்கள் மிக சுமூகமாய் நேர்த்தியாய் அவைகள் போகும். Just add 2 chemicals, 2 வேதிய காரிய பொருட்களை சேர்க்கும் பொழுது, and there will be 100% pure product will be there. அங்கு முற்றிலும் சுத்தமான நல்ல ஒரு தரமான காரியம் அங்கு உருவாகும். Such a easy reaction. மிக எளிமையாய் நடக்கக்கூடிய மாற்றங்கள். I'll pray. It's a hard reaction, it's a tough reaction, I'll pray. நான் கடினமான அப்படிப்பட்ட காரியங்களோ அல்லது எளிமையாய் நடக்கக்கூடிய காரியங்களா இருந்தால் நான் ஜெபிப்பது உண்டு. But when it's a smooth reaction, I don't seek the Lord. I don't pray to the Lord as much I would have done for a tough reaction. ஆனால் ஒரு சுமூகமாய் நடக்கக்கூடிய ஒரு காரியம் என்று அறிந்திருந்தால் ஒரு கடினமாய் நடக்கக்கூடிய காரியத்தை போல நான் தேவனிடத்தில் அதிகமாய் ஜெபிப்பதில்லை. But the Lord taught me a lesson. Whenever I did something like that, that easy smooth reaction will be a failure. ஆனால் எப்பொழுதெல்லாம் failure, நான் இந்த காரியத்தை தேவனிடத்தில் கற்றுக்கொண்டேன், நான் தேவனை சார்ந்திராமல் சுமூகமாய் நடக்கக்கூடிய ஒரு காரியமாய் இருந்தாலும் அது தோல்வியிலே முடிவடைந்திருக்கிறது. The Lord taught me a lesson. ஆண்டவர் எனக்கு அதில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். Whatever it is, depend on me. எந்த காரியமாய் இருந்தாலும் என்னை சார்ந்து கொள். Don't go by your own reason. உன்னுடைய சொந்த மூளை அறிவிலே அதை சார்ந்து நீ போகாதே. That was a lesson. அது எனக்கு ஒரு பாடமாய் இருந்தது. And even some of us who have been asked to share the word or share the word or lead the praise and thanksgiving in the church, சபையிலே நம்மிலே யாராவது ஒருவர் தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதோ அல்லது praise and thanksgiving கொள்ளும்போது பகிர்ந்து கொள்ள கேட்கப்படும் பொழுது, when you are asked to do it for the first time, முதல் முறை அதை செய்யும்படி நாம் கேட்கும் பொழுது, especially before a crowd like this, மிகப்பெரிய ஒரு கூட்டத்துக்கு முன்பாக அதை செய்யும் பொழுது, we will seek the Lord so much. அதிகமாய் நாம் தேவனை தேடுவோம். We will send a message to others, brother, please pray for me. மற்றவர்களுக்கு செய்தி அனுப்புவோம், சகோதரர்களே எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று. But when we are asked to share with a small group, few people, ஆனால் கொஞ்சம் ஜனங்கள் இருக்கிற ஒரு கூட்டத்திலே பகிர்ந்து கொள்ள நமக்கு சொன்னால், what will be our attitude? நம்முடைய மனப்பான்மை எப்படிப்பட்டதா இருக்கும்? What had been my attitude and all of us, all our attitude? என்னுடைய மனப்பான்மை, நம் அனைவருடைய மனப்பான்மை எப்படி இருக்கும்?
Did we seek the Lord in the same manner as we would do before a big crowd? ஒரு பெரிய கூட்டத்துக்கு முன்பாய் நின்று பகிர்ந்து கொள்ளும்போது எப்படிப்பட்ட மனப்பான்மையோடு இருப்போமோ அதே மனப்பான்மையோடு நாம் இருப்போமா? I don't want to throw stones at anybody, but let us judge ourselves. ஆனால் நான் யாரையும் நான் கல்லெறிய விரும்பவில்லை. ஆனால் நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். But we human, we all do that mistake. I have done that mistake. நாம் எல்லோருமே மனிதர்களாக இருப்பதனாலே I don't know about others, but I have done that mistake. நீங்கள் அப்படி செய்தீர்களா என்று தெரியவில்லை. ஆனால் நான் அந்த தவறுகளை செய்திருக்கிறேன். I am afraid, Joshua, as we read here in the book of Joshua, Joshua also did the same thing. நான் பயப்படுகிறேன். யோசுவாவும் இந்த அதே தவறை இந்த வேத பகுதியிலே செய்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். He sought the Lord much before Jericho. எரிகோக்கு முன்பாக the battle of Jericho. அந்த எரிகோக்கு எதிராக இருக்கிற யுத்தத்திலே அதிகமாய் தேவனை தேடினார். He prepared well for that. அதற்காக தன்னை முற்றிலும் ஆயத்தப்படுத்தினார். But what did he do when in the battle of Ai? ஆனால் ஆயி பட்டணத்தோடு அந்த யுத்தம் வரும்போது அவர் என்ன செய்தார்? I'm also afraid, I want to learn from Joshua. I'm afraid that successes and victories, if they had any effect on him. நான் பயப்படுகிறேன். என்னுடைய யோசுவாவுடைய வாழ்க்கையிலிருந்து நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அந்த வெற்றி எதை சார்ந்து இருந்தது என்று. If it had an effect on his life, on his heart. அவனுடைய இருதயத்திலே அதனால் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் என்றால். I want to learn from his life. அவருடைய I வாழ்க்கையில் want to be cautious. அவருடைய வாழ்க்கையிலிருந்து நான் கற்றுக்கொண்டு நான் ஜாக்கிரதையாக இருக்க விரும்புகிறேன். The man who relied on God before the battle of Jericho, எரிகோ யுத்தத்திற்கு முன்பாக தேவனை சார்ந்திருந்த ஒரு மனிதன். and now the same man, he is now relying on reason. ஆனால் அதே மனிதன் இப்பொழுது தன்னுடைய சுய அறிவை அவன் பயன்படுத்துகிறான். Instead of relying on God and trying to know his ways, know his thoughts, தேவனை சார்ந்திருந்து தேவனுடைய வழிகளையும் தேவன் என்ன யோசிக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு பதிலாக he was relying on spies. தன்னுடைய ஒற்றர்களை அவன் நம்பினான். What is the reason for the failure of Israelites at Ai? ஆயிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய தோல்விக்கு காரணம் என்ன? Obviously we all know it is because of the sin of Achan. நாம் எல்லோருமே மிக எளிதாக இறந்திருக்கிறோம் ஆகானுடைய பாவத்தின் நிமித்தமாய். But what I learned from that incident is it's also because Joshua did not seek the Lord in prayer. அந்த காரியத்தில் நான் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னவென்றால் அந்த தோல்விக்கு காரணம் யோசுவா தேவனை ஜெபத்திலே சார்ந்திராமல் he did not seek to listen to God. தேவனுக்கு செவி கொடுக்கவில்லை. I believe if he had gone to the Lord in prayer, நான் நம்புகிறேன் யோசுவா ஜெபத்திலே தேவ சமூகத்திற்கு போயிருந்தால் the Lord would have pointed out to him. தேவன் அவனிடத்திலே அந்த காரியத்தை குறிப்பிட்டு சொல்லி இருப்பார். If he had sought the Lord like he sought before Jericho, the Lord definitely would have told him. எரிகோக்கு போவதற்கு முன்பதாக தேவனை தேடியது போல அவன் இந்த இடத்திலே தேடி இருந்தால் கண்டிப்பாய் தேவன் காண்பித்திருப்பார். Joshua, there is a sin in the congregation. யோசுவா அந்த உன்னுடைய அந்த கூட்டத்திலே ஒரு பாவம் இருக்கிறது. Set it right first. அதை சரி செய். I will not give you victory. நான் உனக்கு ஜெயத்தை தர மாட்டேன். Unfortunately he listened to the spies rather than listening to God. துரதிர்ஷ்டவசமாக அந்த ஒற்றர்களை சார்ந்திருந்தான் தேவனை சார்ந்திருப்பதற்கு பதிலாக. And what did they say? அவர்கள் என்ன சொன்னார்கள்? Joshua, this is a very small country. யோசுவா இது ஒரு சின்ன பட்டணம். Only few people are there. கொஞ்சம் ஜனங்கள் தான் அங்க இருக்கிறார்கள். We don't need to take all the army with us. Only 2000 or 3000 soldiers are enough. முழு ராணுவத்தை எடுத்துக்கொண்டு போக அவசியமில்லை. 2-3000 ராணுவத்தினர் போனால் போதும். And Joshua accepted their suggestion. யோசுவா அவர்களுடைய அந்த காரியத்தை ஆலோசனையை ஏற்றுக்கொண்டான். But what was in the Lord's heart? ஆனால் தேவனுடைய இருதயத்தில் இருந்த காரியம் என்ன தெரியுமா? What was the Lord's thoughts? தேவனுடைய சிந்தை இதை குறித்து என்ன தெரியுமா? Did he want only 2000 or 3000 go into the battle? 2000-3000 பேர் தான் யுத்தத்துக்கு போக வேண்டும் என்று தேவன் விரும்பினாரா? We read that in chapter 8 verse 1. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். This is in God's heart. இதுதான் தேவனுடைய இருதயத்தில் இருந்த காரியம். The Lord was telling him at 8:1, take all the people who are with you, rise and go up to Ai. ஆண்டவர் சொல்றார், நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. That was Lord's will. அதுதான் தேவனுடைய சித்தமாய் இருந்தது.
Go fully prepared. முற்றிலுமாய் ஆயத்தமுள்ளவர்களாய் போங்கள். Small meeting or a big meeting, சின்ன go fully prepared by listening to God. சின்ன கூட்டமோ பெரிய கூட்டமோ முற்றிலுமாய் தேவனுக்கு செவி கொடுத்து உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு That is போங்கள். the message of God. Listen to me and go, whether it is small meeting or big meeting. இந்த செய்தியை தான் நான் கற்றுக்கொண்டேன். சிறு கூட்டமோ பெரிய கூட்டமோ தேவனுக்கு செவி கொடுத்து விட்டு போங்கள். Small problem or bigger problem, listen to me and go. சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ எனக்கு செவி கொடுத்து அதை சந்தியுங்கள். The lack of preparation by not listening to God, it proved costly for Israel that day. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்று தேவனுக்கு செவி கொடுக்காமல் தன்னை ஆயத்தப்படுத்தாமல் போனது மிக அதிக விலை கிரயத்தை கொடுக்க வேண்டியதாக. 36 men died that day. 36 மனிதர்கள் ராணுவ வீரர்கள் மரித்து போனார்கள். And not only that, அது மாத்திரமல்ல, when Joshua failed to listen to God before the battle of Ai, ஆயி பட்டணத்துக்கு முன்பாய் யோசுவா தேவனுக்கு செவி கொடுக்காமல் போனது and நிமித்தமாய், because of that, when he faced defeat in the hands of the enemy, அந்த எதிரிகளுடைய கையிலே அவன் தோல்வியை சந்தித்த பொழுது, the lack of listening, what it made him to do? அவனுடைய அந்த தேவனுக்கு செவி கொடுக்காமல் போனது என்ன செய்ய வைத்தது தெரியுமா? We read in chapter 7 verse 7. 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை இப்படியே வாசிக்கிறோம். He was pointing his finger to God. தேவனையே அவர் குற்றம் சொல்லும்படியாய் சொல்கிறார். Why did you allow this? ஏன் இதை அனுமதித்தீர்? It would have been better, if he had stayed beyond the Jordan. யோர்தானுக்கு அப்புறமே நாங்கள் தங்கி இருந்தால் நலமாய் இருந்திருக்கும். He was pointing finger. தேவனை அவர் விரல் நீட்டி காண்பிக்கிறார். Yeah, that's a lesson for us. அது For me and for all of us. நமக்கும் எனக்கும் நம் அனைவருக்கும் அது ஒரு பாடமாய் இருக்கிறது. If somebody who has a responsibility either in the church or in the family, சபையிலோ அல்லது குடும்பத்திலோ யாரோ பொறுப்புள்ளவர்களாய் if I இருப்பீர்கள் have என்றால், the responsibility in the church and in the family, சபையிலே அல்லது குடும்பத்திலே எனக்கு அந்த பொறுப்பு இருக்கும் என்றால், if I am a man or maybe sisters, if you are a woman who does not listen to God, நான் ஒரு தேவனா அல்லது சகோதரிகள் நீங்கள் யாரா இருந்தாலும் நீங்கள் தேவனுக்கு செவி கொடுக்கவில்லை என்றால், it affects the family, it affects the congregation church. அது சபையை பாதிக்கிறது, அது குடும்பத்தை பாதிக்கிறது. Because people died that day. ஏனென்றால் அந்த ஜனங்கள் மரித்தார்கள். But the Lord was so merciful to the Israelites. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே தேவன் இரக்கமுள்ளவராய் And இருந்தார். the Lord gave them victory in Ai also. ஆயிலும் தேவன் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். But this nature, the virtue, complacency, அந்த மத்தன போக்கு, மெத்தனமாய் இருந்த அந்த மத்தன போக்கு, that is an enemy. அது மிகப்பெரிய ஒரு எதிரி. It's an enemy to our growth. Complacency is an enemy to our growth. அந்த மெத்தன போக்கு என்பது நம்முடைய வளர்ச்சிக்கு ஒரு எதிரியாய் இருக்கிறது. They had a great victory again in Ai. ஆயிலே திரும்ப ஒரு மிகப்பெரிய வெற்றி அவர்களுக்கு கிடைத்தது. That was also victory is we need lot of wisdom, we need the grace to handle it. அந்த வெற்றியை நாம் சந்திக்க நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான ஞானமும் அதிகமான கிருபையும் நமக்கு அவசியமாக இருக்கு. Even after the battle in Ai, they even had a conference. அந்த அந்த வெற்றிக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு கூட்டம் இருந்தது. Yeah, they had a we read in chapter 8 towards the end, there was a big conference and the whole law was read before the people. அந்த பெரிய ஒரு 8ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை வைத்தார்கள், அதிலே நியாயப்பிரமாண புத்தகத்தை அவர்கள் வாசித்தார்கள் என்று கேட்கிறோம். But the sad thing is, even after that, Joshua made the same mistake. ஆனால் துக்கமான காரியம் என்னவென்றால், அதற்கு பிறகும் கூட யோசுவா அதே தவறை திரும்ப செய்தார். We read again the failure to listen to God in chapter 9. 9ஆம் அதிகாரத்திலே திரும்ப தேவனுக்கு செவி கொடுப்பதை தவறுவதை நான் பார்க்க முடிகிறது. The Gibeonites came with deception. அங்கு அந்த கிபியோனியர்கள் அங்கு வஞ்சகமாய் அவர்களிடத்தை வந்தார்கள். They deceived the leader and the elders of Israelites. இஸ்ரவேல் ஜனங்களுடைய தலைவர்களையும் மூப்பர்களையும் அவர்கள் வஞ்சித்தார்கள். Sad words in chapter 9 verse 14. யோசுவா 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். They, without seeking the Lord, without listening to Lord, they gave a promise to the Gibeonites not to destroy them, when it is Lord's will that they should destroy them. கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல் அவர்களுக்கு இவர்கள் வாக்கு பண்ணினார்கள், அவர்களை கொல்ல மாட்டோம் என்று. ஆனால் தேவனுடைய சித்தம் அவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்பது.
So it says, verse 40, men of Israel did not ask for the counsel of the Lord. இங்கு கர்த்தருடைய வாக்கை கேளாமல் என்று எழுதப்பட்டிருக்கு 14ஆம் வசனம். These failures are also lessons for us. Lessons for us. இந்த தோல்விகள் எல்லாம் நமக்கு ஒரு பாடமாய் இருக்கிறது. And shows how important it is to listen to God. இது தேவனுக்கு செவி கொடுப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நமக்கு காண்பிக்கிறது. I am not saying something new today. இன்று நான் ஒரு புதிய காரியத்தை சொல்லவில்லை. But that is the most important thing. இதுதான் If you want to grow spiritually, my dear brothers and sisters. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டிய அருமையான சகோதர சகோதரிகளே, இதுதான் மிக முக்கியமான காரியமாய் இருக்கிறது. I believe Joshua repented after that. நான் நம்புகிறேன் யோசுவா அதற்கு பின்பு மனம் திரும்பினார். In all the subsequent battles he had a great victory. அதற்கு பிறகு வந்த எல்லா யுத்தங்களிலும் மிகப்பெரிய ஜெயத்தை அவர் பெற்றுக்கொண்டார். 12ஆம் அதிகாரத்திலே there was a list of kings. இங்கு अनेक ராஜாக்களுடைய பட்டியல் எழுதப்பட்டிருக்கிறது. In chapter verse 24. 24ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். In all 31 kings he defeated. இப்படியாக 31 ராஜாக்களை அவர் ஜெயித்தார். Entire list was given. அந்த முழு பட்டியல் எழுதப்பட்டிருக்கிறது. But you know what? ஆனால் ஒரு காரியம் தெரியுமா? The name of one king is missing. The king of Gibeon is missing there. ஆனால் அங்கு ஒரே ஒரு ராஜாவுடைய பெயர் அங்கு இல்லை. அது கிபியோனுடைய ராஜா. We can't point finger at Joshua. யோசுவாவை நோக்கி நாம் அவரை குற்றப்படுத்த வேண்டியதில்லை. Because we have greater privileges than him. அவரை பார்க்கலும் மிக அதிகமான ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். We have a printed scriptures. நமக்கு அச்சிடப்பட்ட வேதாகமம் இருக்கிறது. To meditate. தியானிப்பதற்கு. And through that to listen to God. அதன் மூலமாய் தேவனுக்கு செவி கொடுக்க முடியும். And we have the Holy Spirit within us. நமக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். We have that privilege that we can receive the Holy Spirit within us. நமக்குள்ளாய் தங்கும்படி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். He did not have that. அவருக்கு அந்த ஸ்லாக்கியம் இல்லை. But if we listen to that, we will grow in our spiritual life. நாம் அப்படி செவி கொடுக்கிறவர்களா இருந்தால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருகிறவர்களா இருப்போம். We will grow in the knowledge of God. தேவனை அறிகிற அறிவிலே வளருகிறவர்களா இருப்போம். We will not be destroyed lack of knowledge. நாம் அறிவில்லாமையினாலே சங்காரமாக்கப்பட மாட்டோம். We will grow in the knowledge of God. தேவனை அறிகிற அறிவிலே வளருகிறவர்களா இருப்போம். So again I want to end with these two phrases. இந்த இரண்டு வார்த்தைகளை நான் முடிக்க விரும்புகிறேன். Knowledge of God is தேவனுடைய அறிகிற அறிவு is learning to know God better and discover what he wants us to do by listening to him. தேவனை அதிகமாய் அறிவது, தேவன் என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை அவருக்கு செவி கொடுப்பதின் மூலமாய் கண்டுபிடிப்பது. And godliness, தேவபக்தி என்பது is gladly letting my God to have his own way in me. சந்தோஷமாய் தேவன் அவருடைய வழியை என்னுடைய வாழ்க்கையிலே செய்ய அனுமதிப்பது. Let us all grow in that area of listening to God. நாம் எல்லோருமே தேவனுக்கு செவி கொடுக்கக்கூடிய அந்த பகுதியிலே வளர்கிறவர்களாக இருப்போம். It is by that we can prepare ourselves for the coming days. அப்படி அதன் மூலமாய் மாத்திரமே வருகிற நாட்களுக்கு நம்மை நாமே ஆயத்தம் செய்ய முடியும். It is by that we can build a godly family. அதன் மூலமாய் மாத்திரமே தேவபக்தியுள்ள ஒரு குடும்பத்தை நாம் கட்ட முடியும். It is by that we can build a godly church. அதன் மூலமாய் மாத்திரமே ஒரு தேவபக்தியுள்ள சபையை நாம் கட்ட முடியும். May the Lord help all of us. தேவன் நம் அனைவருக்கும் உதவி செய்வாராக. Amen. ஆமென்.